பெருமாள் கோவிலின் முன் மண்டபத்திலே நம்பெருமாள் எழுந்தருளியிருக்க பாரி வேட்டை செய்ய தேவையான சார்ங்கம் என்னும் வில்லும் அம்பும் யானை மீது ஊர்வலமாக திருவரங்கம் மாட வீதி வழியாக எடுத்து வரப்பட்டு பின்பு நம்பெருமாளிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. நம்பெருமாள் ரவிகுல திலகனாய் குதிரை வாகனத்தின் மீதேறி வன்னி மரத்தின் மீது அம்பெய்து வேட்டையாடி நிற்கும் அழகினை பார்க்கும்போது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் என ஆண்டாள் உரைத்ததை பெருமையுடன் போற்றுகின்றோம். பரியின் மீது நின்று பாரி வேட்டை நிகழ்த்திய நம்பெருமாளின் வீரத்தை பக்தர்களுடன் சேர்ந்து பக்தி பரவசத்துடன் நாமும் வணங்குகின்றோம். அவ்வாறு ஒளி பொருந்திய திருவரங்கனே, அமரர்களுக்கு அரிய ஆதிபிரானாய் பருத்த உடல் கொண்ட ஹிரண்யனை அழிக்க நரசிங்கமாய் பேரொளியுடன் தோன்றினான். அடுத்தபடியாக பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அரிய ஆதிப்பிரான் என்று நரசிங்க பெருமானை நாம் போற்றுகின்றோம். அந்த நரசிங்க பெருமான் அவனுக்கு மிகவும் உகந்த மாதம் என்கிறது கார்த்திகை மாதம் என்று நம்முடைய பெரியோர்கள் கொண்டாடி சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நிருசிம்மன் அப்படி தோன்றுகின்ற பொழுது இரண்யகசிபு முன்னாலே பெரிய பேர் ஒளியோடே அவன் தோன்றினான் என்கின்றபடியினாலே இன்றைக்கும் கூட நாம் கார்த்திகை மாதத்திலே அந்த விளக்குகள் ஏற்றுதல் என்கின்ற ஒரு பெரிய காரியத்தை நாம் செய்கின்றோம். ஆக என்ன செய்கின்றோம் என்றால், அந்த நம்முடைய ஞானமானது நன்றாக சுடர்விட்டு பிரகாசிக்கும்படியாக அந்த விளக்குகளை ஏற்றுகின்றோம். அதே சமயத்திலே அந்த கார்த்திகை மாதத்திலே திருக்கோவில் உற்சவத்திலே நடக்கக்கூடிய மற்றொரு விசேஷம் என்ன என்றால், சொக்கப்பனை என்று ஒன்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஒரு பனை மரம், அதை சுற்றி ஓலைகள் எல்லாம் கட்டி வைத்திருப்பார்கள். பெருமாள் எழுந்தருளி அந்த சொக்கப்பனைக்கு அந்த நெருப்பை வைக்க அது பற்றி எரிகின்றது. இது சொக்கப்பனை கொளுத்துதல் என்று அது ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், நம்முடைய தீவினைகள் எல்லாம் அப்படியே அதில் அழிந்து போகிறது. எப்படி அந்த சிறுவனான பிரகலாதன் அவனை உஜ்ஜீவிக்க செய்தான் நிருசிம்மன், அதே சமயத்தில் மிகப்பெரிய வடிவோடு இருந்த ஹிரண்யனான அசுரனை எம்பெருமான் அழித்தான். அதுபோல நாம அந்த அளவிலே சிறியது பெரியது என்றல்ல, செய்கிற காரியத்திலே உண்டான சிறப்புத்தான். ஆக சிறிய அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கிறோம். அது நம்முடைய ஞானத்தை வளர்க்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை கூட்டுகின்றது. ஆனால் அதே சமயத்திலே மிக பெரியதாய் பன்னெடுங்காலமாய் நாம் சம்பாதித்திருக்கின்ற அத்தனை வினைகள் பாரமாய பழவினைகள் என்று திருப்பாணாழ்வார் சொல்லுகின்றாரே, அப்படிப்பட்ட தொன்மையான வினைகள் அவைகளெல்லாம் மிக மிக பெரியதாய் மலை போலே குவிந்திருக்கின்றன. அவை அத்தனையும் எம்பெருமான் ஒரு நொடியிலே நெருப்பிலிட்ட பஞ்சு போல ஆக்கி விடுகின்றான். சிங்கர் சன்னதியிலே மன இருளை அகற்றி பக்தி
பக்தி என்னும் சுடர் பிரகாசிக்க ஞான விளக்கேற்றி வழிபடும் பக்தர்களின் தொண்டிலே நாமும் கலந்து நிற்கிறோம். அந்திப் பொழுதிலே அரியுருவாய் தோன்றிய ஆளரியின் சந்நிதியிலே கார்த்திகை நன்னாளிலே தீப ஒளி பிரகாசிப்பதை காணும்போது பிரகலாதன் சுட்டு விரல் காட்டிய தூணை பிளந்து தன் சோதி வடிவை காட்டி திருவருள் புரிந்த நரசிங்கனை எண்ணி நம் மனம் பிரகாசிக்கின்றது. அவ்வாறு தீப்பிழம்பாய் தோன்றிய நரசிங்கனே அரவரச பெருஞ்சோதியாய் நம்பெருமாளாய் செங்கழுநீர் திருவாச்சி என்னும் குளிர்ச்சி மிக்க கேடயத்திலே எழுந்தருளி நிற்கின்றான். கார்த்திகை தீப நன்னாளிலே சக்கரத்தாழ்வார் சந்நிதி முன்பாக நம்பெருமாளும் எழுந்தருள சொக்கப்பனை ஏற்றப்படுகின்றது. தன் அடியவர்க்கு குளிர்ச்சி தரும் விதமாய் செங்கழுநீர் திருவாச்சியிலே நம்பெருமாள் வீற்றிருக்க பகைவர்க்கு கனலாய் தோன்றி அழித்ததை நினைவில் கொள்ளும் விதமாய் சொக்கப்பனை ஏற்றப்பட்டு பெருஞ்சோதி தெரிகின்றது. கிருஷ்ணாவதாரத்தையும் கூட திருப்பாணாழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஆகிய இருவரும் பெரிய பெருமாளை சேவிக்கிற பொழுது கண்ணனாகவே அனுபவித்தார்கள். கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என்று அருளி செய்தார். அவரும் கூட கண்ணனை என்னே தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் அருளி செய்தார். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அருளி செய்வரான். உள்ளே சைனத்திருக்கிற பெரிய பெருமாள் அவர் ஆறுனா கண்ணனே தான். கண்ணனை காட்டிலும் வேறுபட்டவர் இல்லை. இன்றைக்கும் போய் அவருடைய அந்த திருப்பவளம், அதாவது எம்பெருமானுடைய வாய், அதை முகர்ந்து பாருங்கள். இன்றைக்கும் அதிலே வெண்ணையினுடைய வாசனை வீசும் என்று பராசர பட்டர் அருளி செய்வராம். அப்படி விபவாவதாரத்திற்கெல்லாம் மூலபூதனாக விளங்கியவன் அந்த திருவரங்கன். ஆகையினாலேதான் அவனை ஆதிபிரான் என்று அழைத்தார் திருப்பாண ஆழ்வார். அந்த ஆதிபிரானை நாமும் வணங்கி எல்லா நலன்களையும் பெறுவோம். நம் வாழ்நாளிலே நாம் செய்த பாவங்களை சொக்கப்பனையிலே தீயினில் தூசாகும் விதமாய் நம்பெருமாள் திருமுன்பு இட்டு புறத்தூய்மை நீங்கி மனத்தூய்மை பெற ஆழ்வார்கள் வழி நின்று நல்லருள் பெற இரு விளக்கேற்றி திருவருள் பெறுவோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி